அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நுஹா மீடியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம தாபா சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். வெங்காயம் போட்டு இந்த பாருங்கள், சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். வாங்க எப்படின்னு காட்டுறேன். ஒரு பத்தை தேங்காய், இதை பாருங்கள், ஒரு பத்தை தேங்காய், ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பாருங்க போட்டு நம்ம இதை நல்லா பட்டை லவங்கம் போட்டு நல்லா நம்ம மையாக அரைச்சிக்கணும். இது நீங்கள் பரோட்டாவுக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். மைதா மாவு பரோட்டா, கோதுமை மாவு பரோட்டா, இட்லி, தோசை அந்த மாதிரிக்கெலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். கொஞ்சம் பட்டை, 2 லவங்க, ஒரு பட்டை அந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கணும். பாருங்க, பட்டை ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், சின்ன ஜாரில். இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் வந்துக்கலாம். வதங்கிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். நம்ம இது செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டுக்கார் உங்கள் பின்னாடியே சுற்றுவார். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு கறி போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் தூள் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு சீக்கிரமாக ஆறிடும்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே மஞ்சள் தூள் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தக்காளி போட்டு நம்ம வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடலாம் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம மெழுகு போட்டிருக்கிறதுனால காஞ்ச மிளகாப்போ நம்ம மிளகாத்தூள் கம்மியாக தான் போடணும். நான் கம்மியாக தான் போடுவேன். நல்லா தக்காளி வதங்கட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காரம் அதில் போட்டிருக்கிறதுனால நம்ம கம்மியாக தான் போட்டுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நோன்பு வச்சுருக்கிறதுனால ரொம்ப வயிறு ஹீட்டாக இருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஜாரை கழுவி ஊற்றிக்கணும். பாருங்க, பார்க்கும்போதே செய்யும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இல்லை? இதில் ஒரு பெரிய என்னென்னா, தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொத்தமல்லி புதினா போடுவோம் இல்லையா, அது போடக்கூடாது. நம்ம கறிப்பிலை போடணும். இதில் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த தாபா சொல்கிறாங்க இல்லையா, அதோடைய கிரேவியோட நம்மளுக்கு அந்த கறிப்பிலை அதோடய ஃப்ளேவரை தரும் நம்மளுக்கு. அப்போ வேறு மாதிரி இருக்கும். நிறைய சிக்கன் குழம்பு, சிக்கன் சாப்பஸ் எல்லாம் செஞ்சுருக்குறோம். இது வேறு மெத்தடில் இருக்கிறதுனால இது ஒரு தனி டேஸ்ட்டு. ஓகேங்களா? நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். நான் தண்ணி விட்டேன், நல்லா சுண்டிடுச்சு.
இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பராக நல்ல மலன்னு கொதிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.